இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் 22 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா, சாப்பிட மாட்டேன் அடம்பிடிச்சிட்டு இருக்கிறான் இருக்க. அவரு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து சின்ன தண்டனை தான் அப்படின்ட்டு சாப்பிட மாட்டேன் அடம்பிடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு சைடு வந்து ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க சித்ராவோட வெளியே உட்காந்துருக்காங்கன்ற அந்த இடத்துல வந்து தாமரையும் அவங்க அம்மாவும் வந்து சாவித்திரியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்கள் வெளியே அமுச்சு வச்சிங்கல்ல, செம்ம, நாங்களே வந்து அமுச்சு வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க, உங்கள் மேலே கோவத்தில் இருந்தேன், கொலை வரியில் இருந்தேன், ஆனால் அது எல்லாமே காலியாயிடுச்சு, என்னம்மா நீ என்னம்மா இவங்கள புகழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு தாமரை வந்து ஈஸ்வரிகிட்ட இருக்கிறாங்கல்ல, ஈஸ்வரி செஞ்சதெல்லாம் மேட்ரே இல்லை, அவளே தான் வெளியே போனான், தமிழே வெளியே போனதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம், அத்தை எதுக்கு ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாவித்திரிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆமாம் இல்லை அப்படிங்கிற சாவித்திரியும் வந்து ரொம்ப பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏய், இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்னோட தயவு வேணும், அது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசுகிறதுக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு தான் சொல்ல. என்னது இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உங்கள் தயவு வேணுமா? உங்களையெல்லாம் ஏன் எங்கள் மாமா வந்து வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருக்கிறாரு அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்னமோ வந்து உங்கள் தயவுனால தான் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியும்னு சொல்கிறீங்க, போங்க, அதெல்லாம் நான் எப்படி உள்ளே வரணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்றக்க. இன்னொரு சைடு அவங்க வந்து அதாவது தமிழ் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் நடம்பிடிச்சிட்ருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏதோ அங்கே தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான்னு இருக்க. இன்னொரு சைடு வந்து சித்ராவும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்கல்ல, ஈஸ்வரியும் வந்து ரூமில் வந்து அந்த மனுஷன் இப்படி போயிட்டாரு, இப்படி கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி, என்னது ஃபீல் பண்ணுறியா, நீ ஏமா ஃபீல் பண்ணிருக்க, செத்தா சாப்பிட்டுன்னு விட வேண்டியதான்னு சொல்ல. ஏய், அந்த ஆள் மேலே எனக்கு கோபம்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆள் நல்ல வண்டி, நமக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க, நம்ம கண்டிப்பாக வந்து அவர் நினச்சி பார்க்கணும், ஸோ ரொம்ப கெட்டவங்கலாம் கிடையாது நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி கொஞ்சம் பரவாயில்லப்பா, இப்படி பேசுகிற அளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வந்து அவங்க பையன்தான் வந்து அந்த காரில் இடித்து கொல்ல பார்த்தது அப்படிங்கிறது அவனே கால் பண்ணி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கானா அந்த ஆளை இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிளம்ப போகிறான். அவன் பாட்டுக்கு போய் கொல்லலாம் அப்படின்னு மாதிரி போகிறான். டேய், என்னடா நீ இவ்வளோ மக்குப்பயலாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சாவித்திரி சொன்னாங்க. அவன் ஒரு அடி முட்டாள் அப்படிங்கமா சொன்னாங்க. அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் அத்தனை போலீஸ் இருப்பாங்க, எப்படி போயிட்டு வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும், ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது தெரியாமல் அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான் இருக்க. முட்டாள் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, தடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து தடுக்க போகிறது என்னமோ வந்து தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவளுக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லி தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறா. ஹாஸ்பிட்டலில் அவங்க அத்தை பார்த்துட்றாங்க. வேறு யாரும் பாட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து தனியாக கூட்டு போய் எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற சொல்ல, நாங்கள் ஓரமாக இருந்துட்டு போயிடுறோம், மாமாவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னோடனே கிளம்புறோம், யாருக்கு எதுவும் பிரச்சனை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேணாம்மா, பெரிய பிரச்சனையாகும், சேதுக்கெல்லாம் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி கேட்கல. ஸோ ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் வந்து மனசில் ஏதோ தோணியிருக்குன்னு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல காப்பாற்ற போகிறதே வந்து தமிழ் செல்வி தான். மீண்டும் வீட்டுக்குள்ளே வந்துருவா இந்த இன்சிடென்ட் வச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.